பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 38. மர்த்தபாக்களின் விபரம். 4வது மர்த்தபா ஜபரூத் என்று அறியப்படும். இது 3வது குறிப்பு என்றும் ஆலமே அர்வாஹ் என்றும் சொல்லப்படும். நிறம், கோலம், அவாரிஸ் எனும் கெடுதிகளை விட்டும் தூய்மையானது. இதற்கு மர்த்தபாயே ஜபரூத் என்று சொல்லப்படும். அரபியில் இஜ்பார் என்றால் ஒட்டுவது, சேர்ப்பது என்று பொருள். ஜபீரா வென்றால் உடைந்த எலும்பில் சேர்த்து வைத்து கட்டும் பட்டைக்கு சொல்லப்படும். ஜபரூத் ஆகின்றது மர்த்தபாயே இலாஹியாவுக்கும் மர்த்தபாயே கவுனியாவுக்கும், அதாவது அல்லாஹுவுக்கும் அப்துக்கும் இடையில் பாலத்தை போல் இருக்கின்றது. இங்கிருந்தே பிரபஞ்ச வெளிப்பாடுகளின் வரிசை ஆரம்பிக்கின்றது. அதாவது ஹக்கின் ஜோதி ஆத்மீகத் தன்மையுடன் சேர்ந்து ஆன்ம உலகின் வடிவில் வெளியாயிற்று. இந்த முதல் புற வெளிப்பாடு ஸுஹூரே அவ்வல் என்றும், முதல் தோற்றம் என்றும், 4ஆம் அந்தஸ்து என்றும், 3ஆம் வெளிப்பாடு என்றும் சொல்லப்படும். 5வது மர்த்தபா ஆலமே மிசால் என்று சொல்லப்படும். இதற்கு 4வது குறிப்பு என்றும் ஆலமே மலக்கூத் என்றும் சொல்லப்படும். இந்த சூட்சும சரீரம் ஹக்கில் ஃபனாவாகாத நிலையில் இருந்தால் மரணத்துக்கு பின்னர் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். கபரிலே அனுபவிக்கக்கூடிய சுகமும் வேதனையும் அதே சூக்குமம் தான். காமிலானவர்களின் ரூகுகளுக்கும் மலாய்க்கத்துமார்களுக்கும் இம்மர்த்தபாவிலே இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும். காமிலானவர்களும் மலாய்க்கத்துக்களும் இம்மர்த்தபாவிலேயே வாழ்கின்றார்கள். அவர்கள் பற்பல கோலங்களும் எடுப்பார்கள். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் இந்த மக்காமில் உருவம் எடுத்துள்ளார்கள். சுகதாக்களுடைய ரூகுகளும் மற்றவர்களின் ரூகை விட உயர்ந்த அந்தஸ்தில் இந்த மக்காமிலே வாழ்கின்றன. இந்த மக்காமில், இந்த மலக்கூத்துடைய மக்காமிலே, இந்த பதவியிலே நல்ல கனவுகள், தோற்றங்கள் காண கிடைக்கும். இதுவும் ஹக்கின் ஜோதியே. முன் ஹக்கீக்கத்தே இன்சானியாவென்னும் 2ஆம் வெளிப்பாட்டில் நிலைத்து நின்று தத்துவத்தன்மையுடன் சேர்ந்து இது சூக்கும உலகின் வடிவில் தோன்றிற்று. இதன் முழு விபரமும் கல்புடைய பயானிலே விவரிக்கப்படுகின்றது. 6வது மர்த்தபா ஆலமே அஜ்சாம். இந்த பூத உடல் உடைத்தல், கிழித்தல், சேர்த்தல் முதலிய சுபாவங்களுடைய ஹல்குகளுடைய 3வது மர்த்தபாவாகும். இது மேலே சொல்லப்பட்ட உலகமாகிய அர்ஷே ஆதம் முதல் தஹத்து ஜராவெனும் பாதாள லோகம் வரையிலாக இருக்கும். முன் ஒளிமயமாக இருந்தவை அனைத்தும் இந்த மர்த்தபாவிலே இருளடைந்த பௌதியங்கள் ஆகின. மறைவாயுள்ள இரகசியங்கள் எல்லாம் இங்கு பூத உடையிலே தொட்டு அறியப்படுபவைகளாக வஸ்துக்களாக வெளியாயின. இவை ஸ்தூல அணுக்களால் சேர்க்கப்பட்ட சிருஷ்டி பொருட்களாகும். அல்லாஹு தஆலா சூக்கும சரீரத்திலிருந்து 4 பூதங்களையும் எடுத்து அவைகளின் சத்தை கொண்டு பூத உலகத்தை உண்டாக்கினான். பூத உலகத்தின் சத்திலிருந்து மனித உடலை சிருஷ்டித்து முடிவாக அல்லாஹு தஆலா இந்த பூத உடலிலே ரூஹ் எனும் ஆத்மாவை புகுத்தி வைத்தான். இந்த மனித உடலிலே சூக்கும சரீரமும் அதிலே அஹதியத், வஹதத், வாஹிதியத், அர்வாஹ் என்ற ஆழங்கள் அனைத்தையுமே அமைத்து வைத்தான். இக்காரணத்தை கொண்டு மலக்குகளுக்கு ஆதமை சுஜூத் செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆகையால் ஆதமை ஆண்டவனின் இரகசியம் என்றும் ஆதமை என் சூரத்திலே அமைத்துள்ளேன் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். தானே மோகிப்பவனும் யோகிக்கப்படுபவனாக இருக்கின்றான். தானே மோகிப்பவனும் மோகிக்கப்படுபவனுமாக இருக்கின்றான். என் சூரத்தில் அமைத்துள்ளேன் என்பது ஆதமுடைய உள்ளமையாகிய வாஹிதியத்தை குறிப்பதாகும். 7வது மர்த்தபா ஜம்உல் ஜம், சேர்மானத்திலும் சேர்மானம் என்று சொல்லப்படும். இம்மர்த்தபாக்களின் ஒட்டுமொத்த தோற்றம் இன்சான் ஆகும். மேற்சொன்ன சகல மர்த்தபாக்களையும் எல்லா ஆழங்களையும் தன்னுள் பொதிந்தவனாக இன்சான் இருக்கின்றான். அந்நிகாயத்து ஹுவர் ருஜூ இலல் பிதாயா, முடிவு என்பது ஆரம்பத்திற்கு திரும்புவது என்பது போல.
ஃபைதா சவ்வைத்துஹு வனஃபஹ்து ஃபீஹி மிர் ரூஹி, நான் இன்சானை செம்மைப்படுத்திய பிறகு அவனில் எனது ரூஹை ஊதினேன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான். இன்சான் அவனில் நின்றும் பிரியாமையில் பிரிந்து அவனது ரூஹையே பெற்று இயங்கி நிற்கின்றான். அத்தியாயம் 38 வசனம் 72. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் அவனை பூமியிலே எனது பிரதிநிதியாக அமைத்திருக்கின்றேன் என்று அத்தியாயம் 2 வசனம் 30 கூறப்படுகின்றது. அவனில் சகல ஆழமும் பொதிந்திருப்பதால் இறைவன் அவனை தன் பிரதிநிதியாக இருக்கும் மதிப்பை அளித்தான். இதனாலேயே மலக்குகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி கட்டளை இடப்பட்டது. ஆகையால் இன்சானை ஆண்டவனின் இரகசியம் என்றும் அவனை தன் சூரத்தில் அமைத்துள்ளதாகவும் கூறுகின்றான். அவனின் வெளிரங்கம் அப்தும் அந்தரங்கம் ரப்புமாகவும் இருக்கும் என்று அறிக. அல் இன்சானு சிர்ரி வ அன சிர்ருஹு, இன்சான் அல்லாஹ்வின் ரகசியம், அல்லாஹ் இன்சானின் ரகசியம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் நான் இல்லை அவனை தவிர என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருவுளமாகி இருக்கின்றார்கள். ஆனால் மனிதன் அல்லாஹ்வின் அருள் பெற்று தனது ஹகீக்கத்தின் பக்கம் திரும்பி எல்லையை எத்தினால் அவனே இன்சான் காமிலாகின்றான். அவனே ஹக்கை வெளியாக்கும் கண்ணாடியாகின்றான். 7 மர்த்தபாக்களில் முந்திய 3 அஹதியத்து, வஹதத்து, வஹதியத்து ஆகிய மர்த்தபாக்களும் மராத்திபே இலாஹியா எனப்படும். அதற்கு அடுத்த 3 ஜபரூத், மலக்கூத், நாசூத் மர்த்தபாக்கள் மராத்திபே கவுனியா எனப்படும். 7வது ஹஸ்ரத்தே இன்சானுடைய மர்த்தபாவுக்கு மர்த்தபாயே ஜாமியா, சகல மர்த்தபாக்களையும் பொதிந்த மர்த்தபா எனப்படும். மேலே கூறப்பட்ட 7 மர்த்தபாக்களில் முதல் மர்த்தபாவை தவிர மற்ற 6 மர்த்தபாக்களுக்கும், அதாவது அஹதியத்தை தவிர்ந்த மற்ற 6 மர்த்தபாக்களுக்கும் தனஸ்ஸுலாத் 6 வித இரக்கம் என்று சொல்லப்படும். அதாவது ஆரம்பத்தில் அல்லாஹ் தனித்தவனாக ஏகாந்த நிலை பெற்றிருந்தான். அது சமயம் அவனுடன் யாரும் எதுவும் சேர்ந்திருந்தது கிடையாது. பிறகு மறைவிலிருந்து ஜாத்துல் கிப்ரியாவிலிருந்து வெளியானான். வஹதத்திலிருந்து கதரத்தின் பக்கம் தோற்றமளித்தான். இவ்வித தோற்றத்தில் 6 வித இரக்கங்கள் ஏற்பட்டன. முதல் ஜாத்திலிருந்து சிபத்தின் பக்கமும், இரண்டாவதில் சிபத்திலிருந்து அஸ்மாவின் பக்கமும், மூன்றாவதில் அஸ்மாக்களிலிருந்து அஃஆல் பக்கமும், நான்காவதில் அஃஆலிலிருந்து ஆசார் பக்கமும், ஐந்தாவதில் ஆசாரிலிருந்து அஜ்சாம் பக்கமும், ஆறாவதில் அஜ்சாமிலிருந்து இன்சானாகவும் தொடர்பு ஏற்பட்டது. ஜாத்தின் அடுத்த 2 மர்த்தபாக்களுக்கு அறிவு வெளிப்பாடு என்றும் கடைசி 3வது மர்த்தபாக்களுக்கு புற வெளிப்பாடு என்றும் சொல்லப்படும். உதாரணம், ஒரு கொத்தன் ஒரு வீடு தயாரிக்க நாடினால் முதலில் அவன் அறிவில் விபரமின்றி மொத்தமாக ஒரு வீடு அமைகின்றது. பின்னர் தன் திறமைக்கு தக்கபடி அவ்வீட்டின் பாகங்களை முழு விபரத்துடன் அறிவிலேயே அமைத்துக் கொள்கின்றான். பிறகு அவ்வமைப்பின் விவரப்படி காகிதத்திலே குறிப்பு வரைகின்றான். அதற்கு பின் கல், மண் முதலிய சாமான்களை கொண்டு வரைந்த அக்குறிப்பின்படி வீட்டை கட்டி முடிக்கின்றான். முன் விபரமின்றி மொத்தமாக புத்தியில் அமைந்த வீட்டின் அமைப்பை லாஹூத் என்றும், விபரமான அமைப்பை ஜபரூத் என்றும், காகிதத்தில் வரைந்த குறிப்பை மலக்கூத் என்றும், ஆலமே மீசாக் என்றும், சூக்கும உலகம் என்றும், கட்டப்பட்ட வீட்டை நாசூத் என்றும் உதாரணமாக கொள்ளலாம். இனி கட்டடம், குறிப்பு, வீடு, நாட்டம் இன்னும் கட்டடக் கலைஞனுக்கு தன் நிலையின் உணர்ச்சி இவை யாதுமில்லாதிருந்த முந்திய நிலைமையையே ஹாஹூத்துக்கு உதாரணம் என்று உணர்க. எச்சரிக்கை. இந்த உதாரணத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. என் யோசனைக்கும் கற்பனைக்கும் அட்பாற்பட்டதல்லவோ இந்த ஜாத்து எனும் உள்ளமை. லைசக மிஸ்லிஹி ஷையுன், அவனைப் போல் ஒரு வஸ்துவும் இல்லை என்பது அவனது பண்பு. அல் குர்ஆன் அத்தியாயம் 42 வசனம் 11. அவனை அறிவதில் ஆதாரம், அத்தாட்சி, உவமானம், உதாரணம் எல்லாம் வீண். இந்த பரம வெளியில் ஆதாரங்கள் எனும் குதிரைகளை ஓட்டுவதற்கு அறிவுக்குத்தான் சக்தி ஏது? உவமானம், உவமேயமெல்லாம் புலன்களின் சிற்றறிவை கொண்டதாக இருக்கும். உண்மையில் இது விளையாட்டுத்தனம்தான்.
ஆயினும் இதன் நோக்கம் அசல் நாட்டத்தின் திசையை குறிக்கும் ஒரு நுட்பமான சமிக்சையாகவே இருக்கும். இது கொண்டு உணர்ச்சி உண்டாகி தேட்டத்துக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கின்றது. முக்கியமாக உதாரணங்களும் ஆதாரங்களும் ஹக்கை தேடுபவர்களுக்கு பயனளிப்பவையாக இருக்கின்றன. இதுவே தேட்டமுடைய சிஷ்யர்களின் திறமைக்கும் பகுத்தறிவுக்கும் ஏற்ற முறையாக இருக்கின்றது. இதற்காகவே உதாரணங்கள் கூறப்படுகின்றன. உண்மையிலே ஜாத்து ஒப்புவமையற்றதும் இணையற்றதுமாக இருக்கின்றது.